ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பி அண்ட் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் கோட் மேட்ச்சில் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ட்ரிக்ஸ், 7 ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் பேர் வேறு தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக 2 க்ளோவால் போடுங்க. இந்த கரெக்டாக நீங்கள் போடணும், இல்லைன்னா ஏற முடியாமல் போயிடும். கரெக்டாக வச்சுட்டு இது வேறு இது கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 க்ளோவால் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கம்பி மேலே ஏறிட்டு, ஸ்கோப்புக்கு இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்கோப் போட்டு இங்கே ஏறிட்டு கரெக்டாக நீங்கள் மேலே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா மேலே ஏறிடலாம். அதனால் பார்த்து ஏறணும் கைஸ். பார்த்து ஏறினதுக்கப்புறம் இந்த உள்ள ஏறினீங்கன்னா ஒரு பக் இருக்கும், அந்த மாதிரி ஏறிக்கலாம். ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். இங்கே எவன் வந்தாலும் அடிச்சிடலாம். வருங்க, அங்கே மேலே நிறைய பேர் இருப்பானுங்க, முன்னாடி அடிச்சிடலாம். ஜோன் இங்கே டக்குன்னு வந்துடும், அதான் ஒரே மைனஸு. ஓகே கைஸ், நம்ம 2வது ட்ரிக் வந்து இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். இதை புதுசாக மாற்றிருக்கிறாங்க. இங்கே கரெக்டாக நான் போகிற மாதிரி 3 க்ளோவால் போட்டு இந்த மேலே ஏறிட்டு, எனிமீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இங்கே டக்குன்னு ஏறிடலாம். எவனா வரமாட்டாவளே ஏறி, நம்ம ஸ்குவாட் இருக்கிறனால கிளாஸ் கோட் மேட்ச்சில் டப்புன்னு ஏறிட்டிங்கன்னா இந்த பாருங்க, இங்கே தான் செம்மையாக இருக்கும். அந்த சைடில் நின்றுப்பானுங்க, வச்சு அடிக்கலாம். இந்த ட்ரிக்ஸில் நான் யாருக்கு சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். அவங்க வரக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல மாஸ்டர்லாம், அதனால தான் அதுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், 2வது ட்ரிக்ஸ் பார்க்கலாம். 2வது ட்ரிக்ஸ் வந்து பொச்சினாக்கில் வந்து இந்த 2 க்ளோவால் கரெக்டாக அந்த வீட்டில் ஏற மாதிரி கரெக்டாக போடுங்க. கரெக்டாக 2 க்ளோவால் போட்டு நீங்கள் கரெக்டாக மேலே ஏறுங்க. ஏறுற மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த க்ளோவால் மேலே ஏறணும் கைஸ். ஏறினதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன ப்ரௌன் கலர் வீடாக, அந்த வீட்டில் ஏறிடலாம். ஏறா கைஸ், இந்த வீட்டில் மேலே ஏறிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த க்ளோவால் டப்புன்னு அடிப்பானுங்க. நீங்களாம் டப்பு நீங்கள் வந்து கவர் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் ஜோன் மாற்றி போடுறதுனால உங்களுக்கு ஜோன் சாதகமாக கூட வரலாம். அதனால் எப்படி வேணாலும் அடிக்கலாம். சரி வாங்க, இன்னொரு ட்ரிக். இப்போ நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து இதுக்காக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் க்ளோவால் போடணும், டக்குன்னு போடணும். நான் இங்கே ஒரே ஒரு க்ளோவால் போட்டு போங்க. க்ளோவால் போட்டு அது வந்து இப்போ வந்து மேலே இருந்ததுக்கப்புறம் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு க்ளோவால் கரெக்டாக வந்து அது கிட்ட கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 க்ளோவாலில் இந்த வீட்டு மேலே ஏறிடலாம். சரி, ஏறுறேன். இப்போ ஏறினதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் குட்டியாக போட்டிருப்பீங்களா, அதுக்கு மேலே அந்த பெரிய மேலே ஏறினீங்கன்னா ஒரே ஜம்ப்பு கரெக்டாக இங்கே வந்துடுவீங்க. ப்ராப்ளமே இல்லைங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். ஒன்று இதுக்கு மேலே ஏறிட்டு நம்ம தான் கிங்கி, ஏன்னா ஃபுல்லாக அடிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஈஸியாக அடிக்கலாம். இங்கே தான் வருங்க, அங்கே நாக்கு பண்ணி சேர்க்குற பாருங்க, இந்த மாதிரி ஈஸியாக அடிக்கலாம் கைஸ். நம்ம 5th பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வந்து ரிப்னாம் வில்லேஜ். அதில் அந்த மேலே இருக்கிற மாதிரி வீட்டில் காமி வச்சுருப்போம், அதே மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் 2 க்ளோவால் போட்டுக்கலாம். 2 க்ளோவால் போட்டு அந்த 2 மேலே 2 க்ளோவால் மேலே இங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா அங்கே மண்ணாட்டு இருக்கும், அதில் ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். ஆனால் இங்கே ஜோன் வந்துடுங்க கைஸ். ஆனால் இங்கே முன்னாடி ஏறலாம், ஆனால் எனிமீஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, அங்கேருந்து அடித்து முடிச்சிருவானுங்க. அதனால் எப்படி சொல்லியிருக்கிறேன், இது கொஞ்சம் ஒரு நல்ல பிளேஸ் தான், அடிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம 6th பிளேஸ் வந்து இங்கே இருக்குது. போட கைஸ், இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 க்ளோவால் கரெக்டாக போடுங்க. ஏன்னா இங்கே எனிமீஸ் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அந்த ரைட்டில் லெஃப்ட்டில் அந்த தான் இருப்பாங்க. அந்த டைமில் இருந்து நீங்கள் பிளேயர்ஸை பார்த்து இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுங்க கைஸ். நீங்கள் அதுதான் லூட் அது இருக்குமே, சரி அதை விடுங்க, நான் கடைசியில் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் 5 க்ளோவால் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அது எதோ பேர் வேறு மறந்துட்டேன். சரி, இங்கே வருங்க, நீங்கள் 3 க்ளோவால் இங்கே போட்டுங்க. கரெக்டாக இங்கே போட்டுட்டு கரெக்டாக இந்த 4வது க்ளோவாலே ஏறிடலாம். 4வது க்ளோவாலே கரெக்டாக நீங்கள் டக்குன்னு போடணும். நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் கிளாஸ் கோட் மேட்ச்லாம் நீங்கள் அது பழகிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, டக்குன்னு நீங்கள் ஒரு க்ளோவால் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஏறிடலாம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு என்ன கைஸ், எவனாவது வந்தானா அடித்து வெளுத்திடலாம். ஆனால் ஜோனில் இப்போ உங்களுக்கு போட்டாங்கன்னா பங்கமாக இருக்கும். அடுத்த ட்ரிக்ஸ் வந்து பீமா சத்தியில் கைஸ். பீமா சத்தி ஏதோ பேர், ஏதோ டேம் ஆட்டு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அந்த சைடு வந்து க்ளோவால் 4-5 க்ளோவால் போட்டு வருவீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கவருக்கு ஒரு க்ளோவால் போட்டிங்களா, அதுக்கப்புறம் அந்த மேலே ஏறி வந்து ஒரே ஒரு ஹைட் ஜம்ப் போட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துடலாம். இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சிடலாம் கைஸ். இது நெக்ஸ்ட் பீக்கில் பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஹைடிங் பிளேஸு. இதுக்கு வந்து நீங்கள் 3 க்ளோவால் போடணும். கரெக்டாக கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி நீங்கள் ஒரு க்ளோவால் போட்டிங்கன்னா இது நீங்கள் பிஆர் மேட்ச்லாம் பங்கமாக பண்ணலாம். சரியான ஹைடிங் பிளேஸு. இங்கே அதெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஹேக்கரால் கூட அடிக்க முடியாது, அப்படி ஒரு ஹைடிங் பிளேஸு. இங்கே பாருங்கள், நான் ஒரு ரூம் மேட்ச் போட்டால் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா மேட்ச் அழகாக வரல, வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டு தான் வருது, அதனால் ரூம் மேட்ச் போட்டால் க்ரியேட் பண்ணிட்டேன். வருங்க, இங்கே க்ளோவால் போட்டு மேலே வந்துட்டிங்களா, இங்கே எங்களுக்கே வர தெரியுண்டான்னு கேட்காதீங்க. இந்த ஓட்டைக்குள்ளே போகலாம். இங்கே வருங்க, ஒரு பக்காட் இருக்கும், அதுக்குள்ளே போகலாம். இன்னும் ஏனே தெரியல, இப்போ போகவே முடியல, வெளியே தள்ளிடுது. ஏன்டா போகவே முடியலன்னு பார்த்துட்டே இருந்தேன் கைஸ். சரி, அதுக்கப்புறம் இங்கே போய் பார்க்கலான்னு போய் போனேன் கைஸ்.
இதை பாருங்கள், இதுக்குள்ளே அப்படியே வந்து போயிடலாம் கைஸ். போனதுக்கப்புறம் அப்படியே வெளியே தள்ளிடுச்சு. என்னடா இது உள்ளே போகவே முடியல, ஜோன் வர வந்துருச்சுன்னு பார்த்ததுக்கப்புறம் போல போனதுக்கப்புறம் கைஸ் இதை வந்துருச்சு பாருங்கள். இது எப்படிப்பட்ட ப்ளஸ் இங்கேருந்து நீங்கள் எனிமிஸ் அடிக்கலாம், ஆனால் எனிமி உங்களை அடிக்க முடியாது கைஸ். 7 ட்ரிக் பட்டாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரிக் கூட சொல்லி காமிக்கிற ஒரு டிப்பு. இங்கே வருங்க, இங்கே கரெக்டாக இந்த ஒரு இது கட்டில் லிஸ்ட்டால் வந்து ஒரு க்ளோவால் போட்டு L-shape ஃபீட் மேலே ஏறக்கு வருங்க. இங்கே ஒரு க்ளோவால் போட்டு மேலே ஏறிட்டிங்கன்னா இங்கே படுத்துக்கலாம். நான் இது கடைசியாக ஒரு ட்ரிப் சொல்கிறேன். இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம் எனிமிஸை கூட, அப்படியே படுத்துக்கலாம். வேணாம் அதனால் அடிக்கவும் முடியாது. வருங்க, அப்படியே படுத்துக்கலாம். படுத்ததுக்கப்புறம் இந்த பச்சை கலர் பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹெட்டு தெரியும். சரி, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ். கைஸ், நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். இதுதான் கைஸ். இந்த பேக் வச்சுருந்தீங்க உங்களால் 5 கிலோவில் எடுக்க முடியும். 5 கிலோவில் வச்சு நீ எல்லாமே பக்கம் ஏறலாம். நான் இப்போ சொன்னது எல்லாம் 5 கிலோவில் வச்சு பார்த்தா ஏறுற மாதிரி இருக்கும்.